இல்ல இல்ல அப்படி இல்ல நான் தான் ஆன்லைன் கிளாஸ்க்கே நல்லா பிடிக்கும். ஓகே. ரெகுலரா போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஃபில்டர் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி டாஸ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் நூடுல்ஸ் நான் இன்னைக்கு பண்ண போகிறது எக் ஹக்கா நூடுல்ஸ். ஸோ அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் நமக்கு எக் தான். ஸோ நான் இன்னைக்கு 4 எக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 எக் தான் எடுத்திருக்கேன். ஹக்கா நூடுல்ஸில் நம்ம வெஜிடேபிள் போட்டால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா இதுக்கு டேஸ்ட்டே கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன வெஜிடேபிள் எடுத்திருக்கேன்னா ஆனியன், கேரட், கேபேஜ், பீன்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இது 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது நான் பச்சை பட்டாணியும் பூண்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஹக்கா நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மேகி அதில் இருக்கிற நூடுல்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா இந்த நூடுல்ஸ் தனியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஹக்கா நூடுல்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ அதனால தான் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 5 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் நூடுல்ஸை உடச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியும் பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். நீங்கள் நூடுல்ஸை வந்து உடச்சி தான் போடணும். எப்பயுமே நீங்கள் நூடுல்ஸை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா நூடுல்ஸ் ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ ஏன் வந்து நம்ம இதில் ஆயில் சேர்க்குறோம்னா நூடுல்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக இருக்கும், ஒட்டாமல். இதுக்கு வந்து நீங்கள் மூடி வந்து பாயில் பண்ண வேணாம். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி டாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு வாட்டரில் ரின்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆயில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன் நம்ம ஆயில் போட்டு இதை டாஸ் பண்ணுறோன்னா, ஒன்று இது வந்து நல்லா ஸ்டிக்கி ஆகிடும், இல்லைன்னா இந்த ஹாட்லேயே இது வந்து நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி ஆயில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட், பிஞ்ச் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன்.
பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மிச்சம் நீங்கள் போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள் க்ரன்ச்சியாக இருந்தால் இந்த ஹக்கா நூடுல்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹக்கா நூடுல்ஸில் எப்போயுமே வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். எந்த சைனீஸ் டிஷ் நீங்கள் குக் பண்ணாலும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக விட்டுறலாம். இதை நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட் போய் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எக் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சுட சுட நம்ம ஹக்கா நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.